கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்கள் விவசாயம் துவங்கி விண்வெளி வரைக்கும் பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் பெண்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் முனைவோர்களாகவும் கடை நடத்துபவர்களாகவும் நிதி மேலாண்மை செய்தவர்களாகவும் இருந்திருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? நீங்க நம்பலைனாலும் அதுதான் நிஜம். சங்க இலக்கியங்கள்ல இதற்கான ஆதாரங்கள் நிறைய புதஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் நமக்கு எளிய முறையில புரியும்படியா தமிழ் ஆய்வாளர் மு. சுப்புலட்சுமி சொல்லிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சி தான் சங்ககால சிங்க பெண்கள். இந்த வீடியோல இன்னைக்கு சங்க காலத்துல பூ விற்ற பெண்கள் குறித்து நமக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்ல போறாங்க. இதுவரைக்கும் கடை நடத்திய பெண்கள், உப்பு விற்ற பெண்கள், மீன் விற்ற பெண்கள், கல் விற்ற பெண்கள், துணி துவைத்து பொருள் ஈட்டிய பெண்கள் என்ற தலைப்புகளின் கீழ் வெளியான காணொலிகள்ல நிறைய தகவல்களை கொடுத்திருக்கோம். அந்த காணொலிகளையும் நீங்க பாருங்க. இப்போ சங்க காலத்துல பூ விற்ற பெண்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். வணக்கம். இதுவரை பார்த்த பதிவுகள்ல சங்ககால பெண்கள் உப்பு, மீன் வித்தாங்க, கல் வித்தாங்க, ஊராருடைய துணிகளை வெளுத்து கொடுத்தாங்க, இயங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவர்கள் பன்முக ஆற்றலோட குடும்ப பொறுப்பு மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்போடும் பொருளாதார பொறுப்போடும் இயங்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இத்தனை பதிவுகள்ல எத்தனை பாடல்கள், அதுல எத்தனை காட்சிகள், அதுல எவ்வளவு பெண்களை நம்ம சந்திச்சோம் இல்லையா? அந்த வகையில இந்த பதிவுல நம்ம சந்திக்க போறது பூவிலை பெண்டிரை. குடும்ப பொறுப்பில் பொருளாதாரம் ஈட்டி கொடுக்கின்ற தங்கள் பங்குக்காக பெண்கள் எடுத்துக்கொண்ட இன்னொரு துறை தான் இந்த பூ விற்கும் பணி. இந்த பூ விற்கும் பெண்களை பூவிலை பெண்டு அப்படின்னு ஒரு அழகான சொல்லால புலவர் நொச்சி நியமம் கிழார் புறநானூறுல குறிக்கிறார். இப்போ இந்த பெண்கள் வெறுமனே பூக்களை வித்துட்டு வந்தாங்க, கொண்டு போய் வீடுகளுக்கு சென்று கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. அவர்கள் இந்த அடிப்படை படிநிலை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இந்த பணியிலையும் நம்ம இந்த பெண்களை பார்த்தது இதுதான். அடிப்படை படிநிலையில இருந்தே இந்த பெண்கள் தங்களுடைய பணிகளை தொடங்கிடுறாங்க. இப்ப சூடத்தகுந்த பூக்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் போய் சேர்றது எப்படி? முதலில் அவர்கள் அவரவர் வாழ்விடங்களில் மலர்ந்த மனமிகு மலர்களை கொய்து எடுத்தார்கள், பூக்களை பறிக்கிறாங்க. இல்லைன்னா மரங்களிலிருந்து உதிர்த்து அங்கு கீழே விழுந்த நல்ல புதிய மலர்களை தங்களுடைய கூடைகளில் வட்டில் எடுத்துக்கொண்டு அவர்கள் விற்க செல்கிறார்கள். கிடைத்த அந்த மலர்களையே மூங்கில் குழாய்களில் கூட அடைத்து கொண்டு அவர்கள் பூக்களை கொண்டு விற்கிறாங்க அப்படின்னு பல விதமான செய்திகளை நாம சங்க பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதுவரை பார்த்தது போலவே நிகழ்வுகள், காட்சிகள், அதுல உணர்வுகள், அதனிடையே தான் நம்ம இந்த பூவிலை பெண்டிரையும் சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி இயற்கையோடு இயைந்த சங்கத்தமிழர் வாழ்வில் பூக்களுக்கு என்ன பங்கு, அதை முதல்ல நம்ம சங்க புலவர்கள் எந்த அளவுக்கு வியந்து இந்த மனமிகு மலர்களை சொல்றாங்க, உவமைகளோடு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எண்ணிலடங்கா உவமைகள், மன்னர் தொடங்கி பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அப்படின்னு அவங்க சூடிய சூழல் என்ன, அதை பூச்சூடியதோடு மாலைகளாக கண்ணியாக எப்படி அணிஞ்சாங்க அப்படின்னு நிறைய தகவல்களை சங்க இலக்கியம் நமக்கு தருது. ஒரு சில காட்சிகளை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூவிலை பெண்டிரை சந்திக்கலாம். எப்போதும் போல இப்போ காட்டில் மழை காலத்துல மொட்டை அவிழ்ந்து மலர்ந்தது முல்லை, அகன்ற குளங்களில் மொட்டு விட்டது தாமரை, மலையகத்து பைஞ்சுனையில் குவளையும், ஊர் பொய்கையில் துளையுடைய நீண்ட தண்டு கொண்ட ஆம்பலும், கரும்பு பாத்திக்கு இடையில நெய்தலும் பூத்ததாம். இப்ப முல்லை மொட்டுகளை பார்த்த உடனே இந்த புலவர்களுக்கு என்ன நினைவு வந்தது? பூனையின் பற்களை நினைவூட்டின இந்த முல்லை மொட்டுக்கள். அகநானூறாகட்டும் புறநானூறாகட்டும் ரெண்டிலையுமே இந்த முல்லை மொட்டுக்கள் பூனையின் பற்களை போல இருக்கதாக சொல்றாங்க. நிறைந்து மலர்ந்த இலவ மலர்கள் வரிசையாக ஏற்றப்பட்ட விளக்குகளை போல ஔவையாருக்கு தோன்றியது. இப்போ கரிய பெரிய அடியை உடையது அந்த வேங்கை மரம். அதோடைய மலர்கள் பொன் நிறத்துல இருக்கும். அந்த வேங்கை மரத்து மலர்கள் அந்த பாறைகள் மேல விழுந்திருக்கு இல்லையா, அந்த விழுந்த அந்த மலர்கள் ஒரு குட்டி புலி படுத்திருக்கிறது போல நெடுவெண் நிலவனார் அப்படிங்கிற புலவருக்கு தோன்றியதான். இப்போ முருகனுடைய திருப்பரங்குன்றத்து அழகை பரிபாடல்ல நப்பண்ணனார் நமக்கு சொல்றாரு. இந்த பகுதி முழுக்க பலவிதமான மலர்களால் ஒளியூட்டப்பட்டிருக்குதான் முருகனுடைய திருப்பரங்குன்றம். இந்த பாடலுடைய அழகை சொல்லாம வேற முன்னுக்கு அடுத்த பூவிலை பெண்டிரை பற்றி நம்ம போக முடியாத அளவுக்கு இந்த பாடல் அவ்வளவு அழகான ஒரு பாடல். பசும்பிடி இளமுகில், ஒரு வரிசையாக மலர்களுடைய பட்டியல் இங்க வருது. பசும்பிடி இளமுகில், நெகிழ்ந்தவாய் ஆம்பல், கை பூத்த கமழ்குலை காந்தள், எருவை நறுந்தோடு, எரி இணர் வேங்கை, உருவம் மிகு தோன்றி, ஊழ் இணர் நரவம், பருவமில் கோங்கம், பகை மலர் இலவம், நிணந்தவை. இப்படி இந்த மலர்கள் எல்லாம்
நிணந்தவை கோத்தவை நெய்தவை தூக்க மணந்தவை போல வரை மலையெல்லாம் முருகனுடைய குன்றமெல்லாம் நிறைந்தும் உருழ்ந்தும் நிமிர்ந்தும் தொடர்ந்தும் விடியல்வியல் வானம் போல பொலியும் நெடியாய் நின் குன்றின் மிசை அப்படின்னு முருகனை பார்த்து இந்த புலவர் பாடுறாரு. உன்னுடைய குன்றிலே மெல்லிய மொட்டுகளுடைய பசும்பிடி, மலர்ந்த ஆம்பல், கை போல் பூத்த காந்தல், கையை போல பூத்திருக்குமா அந்த காந்தல், மனம் கமழும் பெரு நாணல், தழல் போன்ற வேங்கை, அழகான தோன்றி, முதிர்ந்த நரவம், அனைத்து காலங்களிலும் பூக்கும் கோங்கம், பருவமில் கோங்கம் அப்படின்னு சொல்றாருல, எல்லா காலத்திலையும் இந்த கோங்கம் பூக்கிறது. எதிரெதிர் விளைந்த இலவம், அதை கூட எப்படி சொல்றாங்க, பகை மலர் இலவம், எதிரெதிரா அது பூத்திருக்குமா என்று இத்தனை மலர்களால் நிறைந்திருந்தது குன்றம். பல்வேறு நிறங்களும் வடிவங்களும் கொண்ட மலர்களை கட்டியும் கோத்தும் நெய்தும் மாலையாக தொங்க விடப்பட்டிருந்தது அந்த குன்றில. அது ஒரு விடியல் வானம் போல ஒளி ஊட்டி இருந்ததா, இந்த மலர்களால ஒளியோடு திகழ்கிறது உன்னுடைய குன்றம் அப்படின்னு எவ்வளவு அழகா பூக்களை அந்த குன்றத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்போ பூக்களை அடுத்து எப்படி சேர்த்தார்கள் கோத்தார்கள் அதை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லாம சங்க பாடல்கள் உண்டா, அத்தனை தகவல்களையும் கொடுக்கின்ற களஞ்சியம் தானே சங்க இலக்கியம். மதுரை மருதன் இளநாகனாருடைய அகநானூற்று பாடல்ல இது ஒரு காட்சி. இனி நம்ம ஒரு காட்சியா பார்க்கலாம். தோழி தலைவன் வந்துட்டு இருக்கான், நீ மகிழ்வுடன் பழைய அழகோடு நீ திகழலாம் என்று தலைவிக்கு தோழி அறிவுறுத்துற. தலைவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, தொடி தோள் இவர்க எவ்வமும் தீர்க, நெறியிரும் கதுப்பின் கோதையும் புனைக, சுருண்ட கரிய முடியிலே பூச்சரம் சூடிக்கொள், தலைவன் வந்து கொண்டிருக்கிறார், பணியை முடித்து விட்டு அப்படின்ட்டு அந்த தோழி தலைவிக்கு சொல்கிறாள். எப்போதும் போல தலைவன் வந்து கொண்டிருந்த பாதையை அவள் விவரிக்கிறார். அங்க பசுக்களையும் காளைகளையும் இந்த கள்வர்கள் கவராம இருக்கிறதுக்கு அந்த அச்சமூட்டுகின்ற பாதையில் தானே தலைவன் வரார் இல்லையா, அங்க கள்வர்கள் இருக்காங்க, வந்து போகிறவங்களுடைய நிறைகளை கவருவது இந்த கள்வர்களுடைய வேலை. அப்போ அந்த அச்சமூட்டுகின்ற பாதையில் அப்படி அந்த கள்வர்கள் கவராத வகையில் காப்பாத்துறாங்க இல்லையா, பாதுகாக்கிறாங்க சில வீரர்கள். அந்த வீரர்கள் இறக்குறாங்க கள்வர்களால். அந்த வீரர்களுடைய நடுக்கற்கள் அந்த பாதையில இருக்கும். அந்த நடுக்கற்களை இளம் வீரர்கள் என்ன செய்வாங்களாம், தூய்மையாக கழுவி மணமிகு மஞ்சளிட்டு அழகூட்டுவாங்க. அதோடு அம்பு கொண்டு அறுத்த ஆர்நார் உரிவையின் செம்பூங்கரந்தை புனைந்த கண்ணி வரிவண்ட ஆர்ப்ப சூட்டி கழல் கால் இளையர் பதிப்பெயரும். அங்க அதை கடந்து செல்கின்ற இளம் வீரர்கள் அம்பினால் அறுத்து உரிக்கப்பட்ட ஆத்தி மரத்தோட நார் இருக்கு இல்லையா, அதை அம்பினால் உரிச்சு அந்த நாரை கொண்டு செங்கரந்தை கண்ணியை தொடுத்திருப்பாங்களாம். அது தொடுத்து அவர்கள் அப்போ நமக்கு இங்க செய்தி, இந்த வழியில் தலைவன் வருகின்ற பாதை இப்படி அச்சமூட்டுகிறதா இருக்கு, அங்க கள்வர்கள் கவர்றாங்க, வீரர்களுடைய நடுகட்கள் இருக்கு, இதெல்லாம் நிறைய தகவல்கள். ஆனா அந்த வீரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆத்தி மரத்துடைய நாரை தம் அம்புகளாலே அறுத்து அதில் தொடுத்த செங்கரந்தை கண்ணியை வைத்து அந்த நடுகட்களை வணங்குவாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ ஆத்தி மரத்து நார் கொண்டு அவர்கள் தொடுத்தார்கள் கண்ணிகளை, அதுதான் நமக்கு இங்க செய்தி. அடுத்த ஒரு பாடல்ல தங்கால் முடக்கொற்றனாரை இயற்றிய அகநானூற்று பாடல்ல ஊசி கொண்டு மாலை கட்டின செய்தி நமக்கு கிடைக்குது. இப்போ தலைவி ரொம்ப தலைவனை பிரிந்த ஒரு வருத்தத்தில் பால் உண்ண மறுக்கிறாள், சோர்வா இருக்கிறா, அழகு இழந்து எதிலும் ஆர்வமின்றி இருக்கிறார். அதை பார்த்து தாய்க்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு, என்ன ஆச்சு மகளுக்கு இப்படி சோர்வாவே இருக்காள், எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றாளே அப்படின்னு அவ யார்கிட்ட கேட்க முடியும், தலைவியினுடைய தோழி கிட்ட தான் கேட்க முடியும். அந்த தோழியிடம் சென்று இந்த தாய் கேட்குறா, ஏம்மா இந்த பொண்ணு இப்படி இருக்கா, நீ தானே அவளோட நாள் முழுக்க இருக்கிற, கொஞ்சம் என்னதான் ஆச்சுன்னு சொல்ல அப்படிங்கும்போது இந்த தோழி இந்த ஒரு நடந்த ஒரு நிகழ்வை விவரிக்கிறார். தோழி ரொம்ப ஒரு நுட்பமான சாமர்த்தியமான ஒரு கதாபாத்திரம். அதை பற்றி தனியாகவே நம்ம நிறைய பேசலாம். அந்த தோழி அன்னையிடம் சொல்கிறாள், அன்னையே நாங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி எல்லா தோழிமாரும் சேர்ந்து இந்த வேங்கை மலர்கள் பறிக்க போனோம். இந்த பறிக்கும்போது அந்த இடத்துல புலின்னு ஒரு ஒலியை கேட்டோம். அதை கேட்டோன்னே யாரு அப்படின்னு ஒதுங்கி அச்சப்பட்டு நாங்கள் ஒதுங்கி நின்னோம். அப்போ ஒருத்தன் வந்தான், ஒன் செங்கழுநீர் கண் போல் இதழ் ஊசி போகிய சூழ்செய் மாலையன். அவன் பெண்களுடைய கண்களை ஒத்த அழகிய இதழ்களை கொண்ட செங்கழுநீர் மலர்களை ஊசியால் கொத்த மாலையை அவன் அணிந்திருந்தான். நமக்கு இங்க செய்தி இவ்வளவு அழகான ஒரு காட்சி. அந்த ஆண் மகன் வருகின்றான், இந்த பெண்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது பூ பறிக்க செல்லும் பொழுது வருகின்றான். அவன் இவ்வளவு மிடுக்கோட அவன் இருக்கிறான். அவன் ஊசியால் கோர்த்த செங்கழுநீர் மாலையை அணிந்திருந்தான்.
அதோடு கூடுதலாக பக்கம் சேர்த்திய செச்சை கண்ணியன், அவன் தலையில் ஒரு பக்கத்துல வெட்சி கண்ணியும் சூடியிருந்தான் அப்படின்னு அந்த தோழி சொல்ற. அப்போ என்ன நடந்ததுன்னா, குயமண்டு ஆகம் செஞ்சாந்து நீவி வரிப்புனை வில்லன் ஒரு கணை தெரிந்து கொண்டு, அதாவது அவன் மார்பலையும் செஞ்சந்தன சாந்து பூசி வில்லு அம்மு வச்சுட்டு அவன் இந்த அழகான வீரன் வந்தான். யாதோ மற்ற அம்மா திறம் படர் என வினவி நிற்றந்தோனே அவர் கண்டு எம்முள் மெய் மறைவு ஒடுங்கி நாணி நின்றனமாக பேணி. அவன் வந்து என்ன இங்க பாத்தீங்களான்னு கேட்ட உடனே, அந்த விலங்கை இந்த பக்கமாக பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாம எங்களை பார்த்து உடனே நாங்க உடனே அச்சத்துல ஒருவர் பின்னாடி ஒருவர் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டோம், நடுங்கிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டோம். எப்படி விவரிக்கிறாங்க பாருங்க, நம்ம கண் முன்னாடி அந்த பெண்கள் எல்லாம் வேங்கை மரத்து நிழல்ல அங்க அப்படியே ஒதுங்கி நிக்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி பாடல்கள் புனையப்பட்டிருக்கு. அப்படி மறைஞ்சு நின்னோம். அப்போ பாத்தீங்கன்னா உங்கள் மகளுடைய கண்ணும் அவனுடைய கண்களும் மாறி மாறி சந்தித்து கொண்டன. அப்புறம் அவன் போயிட்டான் கேட்டுட்டு, குதிரையில் பறந்து சென்றுட்டான். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவன் வேகமான குதிரையில் பறந்து போயிட்டான். ஆனா மாலை வரை கதிரவன் மறையும் வரை நாங்க அங்கதான் விளையாடிட்டு இருந்தோம். ஆனா உங்கள் மகளுடைய கண்கள் மட்டும் அவன் போன பாதையையே பார்த்து கொண்டே இருந்தன. சரி போகலாம் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு மிடுக்கா இருந்தான்ல அவன் அப்படின்னு உங்கள் மகள் சொன்னாள். அது ஒண்ணுதான் அவ சொன்னா. ஆனா கண்கள் மட்டும் அவன் போன பாதையை பார்த்து கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்ற தோழி அடுத்து சொல்கிறாள், அதன் அளவு உண்டு கோள்மதி வல்லோர்க்கே. இது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. தாய் ஏன் என் மகள் இப்படி ஈடுபாடு இல்லாமல் சோர்வாக இருக்கிறாள் என்று கேட்ட கேள்விக்கு இவ்வளவு ஒரு விவரணையோடு தோழி விளக்கே, இவ்வளவு பூக்கள் பற்றி, ஊசி கொண்டு தொடுத்த பூ மாலையை பற்றி எல்லாம் நமக்கு தகவல்கள் சொல்லிட்டு தாய்க்கு சூசகமாக நீ புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி செல்கிறாள். இதுதான் இந்த காட்சியோட சுவை. அடுத்து நமக்கு இதுல இருந்து தெரியறது என்ன அப்படின்னு சொன்னா, தலைவர்களை பிரிந்திருக்கின்ற பொழுது தலைவிமார் பூச்சூட மாட்டார்கள். அது பணி பொருளீற்றுவதற்காக சென்றாலும் சரி, போருக்காக சென்றாலும் சரி, தலைவனை பிரிந்து வாடுகின்ற தலைவியர் பூச்சூடுவதில்லை. அப்போ இந்த பூவிலை பெண்டு இருக்காங்களே, அப்போதான் இவங்க வராங்க. இவர்கள் வரும்பொழுது அந்த தலைவியருடைய மனங்களில் உணர்வுகள் வருது இல்லையா, இந்த பூக்களை பார்க்கும் பொழுதும் பூவிலை பெண்டரை பார்க்கும் பொழுதும் வர்றதுதான் நமக்கு பாடல்கள் காட்டுது. இந்த பெண்கள் கூந்தலை பூச்சூடுகின்ற கூந்தலை ஐம்பாலாக பிரித்து பின்னிருப்பாங்க. இப்ப நம்ம 3ஆக பிரித்து பின்னல் எடுக்கிறோம் இல்லையா, இவங்க ஐம்பால் அப்படின்னு அந்த பின்னலுக்கே பெயர். 5ஆக பிரித்து பின்னியவர்கள் தலைவனை பிரிந்திருக்கும் போது பூக்களை தவிர்த்தார்கள். ஐங்குறு நூறுல பேயனாருடைய பாடல், அதுல தலைவன் திரும்பி வரும் மகிழ்வான செய்தியை தோழி தலைவிக்கு சொல்றான். நின் பிரிந்து உரையினர் தோள் துணையாக வந்தனர் போது அவள் கூந்தலும் பூ விரும்புகவே அப்படின்னு சொல்றா. உன்னை பிரிந்திருந்தவர் வராரு, நீ விருப்பமாக பூக்களை புனைந்து கொள் அப்படின்னு சொல்றா. இந்த காட்சியோடு நம்ம இணைந்து தேடும் பொழுதுதான் நம்ம பூவிலை பெண்டர் வராங்க. அவங்க பொதுவாகவே தலைவன்மார் பிரிஞ்சிருக்கும் பொழுது அவர்கள் வரும் பொழுது மேலும் துன்பமாக இந்த தலைவிகள் உணர்றாங்க. பூச்சூட முடியவில்லை, இப்ப இவ வேற வந்து பூவோட வந்து நிக்கிறா, என்ன ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு நினைச்சு அவங்க வருந்துவதை பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. நற்றிணையில் மாறன் வழுதியுடைய பாடல்ல தலைவி தோழிக்கிட்ட சொல்ற, குயில் வந்து என் பக்கத்துல வருத்தமான ஒலியுடன் கூவது, அதை கேட்கும் போது ஈட்டியை நெஞ்சில் குத்தியது போல எனக்கு வலி ஏற்படுகிறது. அதோட தூய நீரோடு வேகமாக பாயும் ஆறு இதை விட கொடியதாக இருக்கு. கொடிது அப்படின்னு ஔவையார் பாடியது போல இது இங்க அகப்பாடல்ல வருது. காதல் துயர்ல அவ சொல்றா. குயில பாடுகின்ற ஒலி துன்பத்தை தருதுன்னு பார்த்தா வேகமாக பாய்கின்ற இந்த தூய நீர் பார்த்தீங்கன்னா அதை விட கொடியதா இருக்கு தோழி. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒண்ணு கொடியதா இருக்கு. அது என்ன தெரியுமா? அதனினும் கொடியல் தானே மதனில் துய்த்தலை இதழ குறுக்கத்தியோடு பித்திகை விரவுமலர் கொள்ளீரோ என வண்டு சூழ் வட்டியுள் திரிதரும் தண்டலை உழவர் தனி மட மகளே. இந்த உழவர் வீட்டு பெண் அவள் இந்த பூவிற்க வருகின்றாள். மென்மையான இதழ்களையுடைய குறுக்கத்தி மலரையும் பிச்சி பூவையும் வண்டுகள் முயக்கின்ற அந்த கூடையில அவள் தூக்கிட்டு வந்து மதனில் துய்த்தலை பூவை பையங்குறுக்கத்தியோடு பிச்சி பூ வாங்கலையோ அப்படின்னு சொல்லி கூவி விற்கிறாள். இந்த ரெண்டையும் விட எனக்கு ரொம்ப கொடுமை தருவதாக இருப்பது இந்த பூவிற்கும் மகளுடைய இந்த விற்பனை குரல் தான். இவள் எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப கொடியவளாக காட்சி தருகிறாள்
அப்படின்னு இந்த தலைவி சொல்கின்றாள். அடுத்து மாமூலனாருடைய அகநானூற்று பாடல்ல தன்னை விட்டு பல ஊர்கள் கடந்து தாண்டி தொலைவாய் போயிருக்கிறார் தலைவன். சீரூர் நாடு பல பிறக்கு ஒழிய சென்றோர் அன்பிலர் தோழி, என்னை விட்டுட்டு இவ்வளவு நாடுகள் கடந்து போயிருக்காரே, அவரின் மேல அன்பு கொண்டவரே இல்லை அப்படின்னு புலம்புறா இந்த தலைவி. நீடு நிலை அறைய செங்குழை இருப்பை கோடு கடைந்தன்ன கொள்ளை வான்பூ ஆடு பறந்தன்ன ஈனல் எண்கின் சேடு சினை உரியி உண்ட மிச்சில் பைங்குழை தழையர் பழையர் மகளிர் கண் திரள் நீள் அமை கடிப்பின் தொகுத்து குன்றகச் சிறுகுடி மருகுதொரும் மருகும் பைங்குழை தழையர் பழையர் மகளிர். அப்படிப்பட்ட ஊர்களில் தழையாடை அணிந்த வேட்டுவ மகளிர் நீடு நிலை அறைய செங்குழை இருப்பை கோடு கடைந்தன்ன கொள்ளை வான்பூ. கோடு கடைந்தன, கோடுனா சங்கை செதுக்கியது போல தோற்றம் கொண்ட வெள்ளை இருப்பை மலர்களை இந்த வேட்டுவ மகளிர் விற்க வராங்க. அவங்க எப்படி வித்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தா, ஆடு பறந்தன்ன ஈனல் எண்கின் சேடு சினை உருகி உண்ட மிச்சில். ஆட்டுக்கூட்டம் பரவி இருந்தது போல அந்த மரங்கள்ல பெண் கரடிகள் குட்டிகளோடு அங்கங்க நின்றுட்டு இருக்குதான். அதுங்க அந்த இருப்பை பூக்களை தின்னும். ஏன்னா அந்த இருப்பை பூக்கள்ல இனிப்பான ஒரு தேன் இருக்கும். அதை உண்ணுவதற்காக இந்த கரடிகள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும். அவர்கள் உண்டு மிச்சமாக கீழே தள்ளிய பூக்கள் இருக்கு இல்லையா, விழுந்த பூக்களை இந்த வேட்டுவ மகளிர் எடுத்துப்பாங்க. ஆனா எப்படி எடுப்பாங்க? கண் திரள் நீளமை கடிப்பின் தொகுத்து குன்றக சிறுகுடி மருகுதோறும் மருகும். அவை தின்று போக கீழே விழுந்த இந்த பூக்களை நீளமான மூங்கில் குழாய்களுக்குள்ள சேர்த்து வைத்து தங்கள் பகுதியின் குடியிருப்புகளுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த மகளிர் விற்பாங்க. இப்போ நமக்கு இதில் எத்தனை செய்திகள் பாருங்க. அந்த மரத்தின் மேலே கரடிகள் குமிஞ்சிருந்து அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போடுது. அதை இவர்கள் வெறுமனே எடுத்து மிச்சம் இருக்கின்ற தூய மலர்களை வெறுமனே எடுத்து இவர்கள் கூடையில் வைக்கவில்லை. மூங்கில் குழாய்களுக்குள்ளே இவர்கள் அதை நிரப்பி வைத்து எடுத்து வந்து அந்த குன்றில் இருக்கின்ற குடியிருப்புகளில் எல்லாம் விற்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்ற செய்தி. காவன் முல்லை பூதனார் எழுதிய அகநானூற்று பாடல்ல இன்னொரு காட்சி, தலைவனை பிரிந்த தலைவனுடைய புலம்பல் தான் இதுவும். பார்வல் வெறுகின் கூர் எயிற்றன்ன வரிமென் முகைய நுண்கொடி அதிர். பெரிய வட்டில்ல இந்த பூவிளைஞர்கள் கொண்டு வந்தது காட்டு பூனையின் பற்களை போன்ற தோற்றமுடைய மென்மையான காட்டு மல்லி, அதோட தேன் நிறைந்த மனமிகு முல்லை. இது ரெண்டையும் இந்த பூவிலை பெண்டர் எடுத்துட்டு வராங்க. புனைந்த என் பொதிமான் முச்சி கான் தொறும் பண்டை பழ அணி உள்ளப்படுமால் தோழி அப்படின்னு புலம்புறா. புனையப்பட்ட என் பெரிய கொண்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் தலைவனோடு இருக்கையில் எவ்வளவு அழகாக நான் இந்த பூக்கள் எல்லாம் சூடியிருந்தேன் அப்படின்னு எனக்கு நினைவுக்கு வருது. மல்கு அகல் வட்டியர் கொள்வு இடம் பெறார் விளைஞர் ஒழித்த தலைவை கான்மலர் தேம்பாய் முல்லையோடு ஞாங்கர் போக்கி அப்படின்னு சொல்றாவ. வட்டில் நிறைய பலவித மலர்களை இந்த பூவிலை பென்று கொண்டு வந்தாங்க. அவர்கள் என்னால் வாங்கி அணியவே முடியலை. அதை என்னுடைய கொண்டையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த பழைய நினைவு வருகின்றது, எவ்வளவு அழகாக அணிந்து கொண்டேன் அப்படின்னு. அதை வாங்க ஆள் இல்லாமல் இந்த பெண்கள் அதை முழுமையாக விற்க முடியாமல் விட்டு ஒழித்து போறதையும் நம்ம இந்த காட்சியில நம்ம பார்க்கிறோம். இனி வர 2 பாடல்கள். இப்போ அந்த பூவிலை பெண்டிரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு தலைவனை பிரிந்த துன்பம் கூடுது, கொடியதாக இருக்கின்றது அப்படின்னு தலைவி சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து வர 2 பாடல்கள்ல இந்த சூழலை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு விற்பனை ஒன்றும் இல்லாம தனியா ஒன்றும் இல்லாம போறாளே இந்த பூவிலை பெண்டு அப்படின்னு அவள் மேல் பரிதாபம் கொள்ளுகின்ற இறங்குகின்ற காட்சிகளை நம்ம இப்போ பார்க்க போறோம். நற்றிணையில் சேரமான் பாலை பாடிய பெருங்கடுங்கோடைய பாடல் இது. தலைவனை பிரிந்த தலைவின் மனதை ஒரு கவலைக்குள்ளாக்குகிறாள் இந்த பூவிலை பெண்டு. கிளைகள் அசைந்தாடுகின்ற மாமரங்கள் நிறைந்திருக்கிற அந்த தோப்புல செங்கண் இருங்குயில் ஒன்று தன் ஆண் இணையோடு பாடி மகிழ்கின்ற ஒலி கேட்குது. அதை கேட்டு இந்த தலைவி மிகவும் துன்பப்படுகிறாள். அந்த குயிலின் பாடலோடு இன்னும் ஒன்று அவளுக்கு துன்புறுத்துது. என்னன்னா, புணர்வினை ஓவமாக்கள் உள் அரக்கு ஊட்டிய துகிலிகை அன்ன துய்த்தலை பாதிரி வால் இதழ் அலறி வண்டுபட ஏந்தி புதுமலர் தெரு தோறும் நுவலும் நொதுமலாட்டிக்கு நோமென்னெஞ்சே. அந்த பெண்ணு பார்த்து எனக்கு மனசு நோகுது. யார் அவள்? அவள் புணர்வினை ஓவமாக்கள், தேர்ந்த ஓவியர்கள்
ஒரு செஞ்சந்தன சிவப்பு அரக்கு பூச்சிருக்கு இல்லையா, அந்த பூச்சில் தோய்த்தெடுத்த ஒரு தூரிகை இருக்கும் இல்லையா, அந்த தூரிகை போல வெண்மையான இதழ்களை உடைய பாதிரி பூக்களை இந்த பெண்கள் எடுத்துட்டு வராங்க. தேனீக்கள் மொய்க்கின்ற அந்த பாதிரி பூக்களை தெருக்கள் தோறும் பூவி விற்கிறார். புதிய மலரை தெருவுதோறும் நுவலும் அந்த பெண். அவளை காணும் போதெல்லாம் எனக்கு மனசு நோகிறது. பூ வாங்க எனக்கோ மனமில்லை, ஆனால் அவளுக்கு ஒரு பொருள் ஈட்டுகின்ற ஒரு வகையில் என்னால் வாங்க முடியவில்லையே என்று இந்த தலைவி அவளுக்காக, அந்த பூவிலை பெண்டுக்காக மனம் நோகிறாள். அதான் இந்த காட்சி. இதே போல இன்னொரு காட்சி புறநானூரிலும் நம்ம பார்க்க முடியுது. அது நொச்சி நியமங்கிழாருடைய பாடல். தலைவனை பிரிந்த வேளைகள் எல்லாம் அவங்க பொருளீட்ட மட்டுமில்ல, போருக்கு செல்கின்ற ஆடவர்களையும் பிரிந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது அப்படிப்பட்ட ஒரு காட்சி. குத்துக்கோலால் அடக்க முடியாத யானையின் மேல வீரன் எல்லாரும் போருக்கு ஆயத்தமாக வேண்டிய சூழல் வந்தாச்சு என்று ஊருக்கு அறிவிக்கிறான். தன்னுமையை முழக்கி அறிவிக்கிறான். எம்மினும் பேரெழில் இழந்து வினையென பிறர் மனை புகுவல் கொல்லோ அழியல் தானே பூவிலை பெண்டே அப்படின்ட்டு அந்த தலைவி சொல்ற. இப்படி ஆண்கள் எல்லாம் போருக்கு போக போறாங்க, இப்போ வீட்டு பெண்கள் பூ சூட போறது இல்லை. இப்படி யாருமே பூச்சூட முடியாத சூழல்ல வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கின்ற இந்த பூவிலை பெண்டு இறங்கத்தக்கவள் தானே, அழியல் தானே பூவிலை பெண்டே, அவளுக்கு பொருளீட்ட வழி இல்லாமல் போகிறதே அப்படின்னு இந்த தலைவி வருத்தப்படுகிறாள் இந்த பூவிலை பெண்டுக்காக. இப்போ இந்த பூவிலை பெண்டரை தேடி போன இந்த இலக்கிய பயணத்துல நம்ம பார்த்தோம்னா மற்ற பெண்களை பாருங்க, உப்போ மீனோ தவிர்க்க முடியாத பொருட்கள், இங்க போய் அவங்க மாற்றாக வேறு பொருட்களை வாங்கி வரணும், போய் காலையர நடந்து சென்று பொருள் ஈட்டி வரக்கூடிய பொருட்கள் அவை. ஆனா இந்த பூவிலை பெண்டரை பார்க்கும் பொழுது இது மற்றவருடைய மனநிலையை பொறுத்து தான் இவர்களுடைய பொருள் ஈட்டும் தன்மை இவர்களுக்கு. துன்பத்தில் இருக்கின்றாள், தலைவனை பிரிந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் தலைவி அப்படின்னா அவள் பூ வாங்கலை அப்படிங்கும் பொழுது இந்த பூவிலை பெண்டுக்கு பொருள் இல்லை. அதே போல போருக்கு கணவன் தலைவன் சென்றிருந்தாலும் பூ வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இவர்களுடைய இந்த தொழிலை பொறுத்தவரையில் பொருள் மனநிலையை பொறுத்ததான் அவருடைய பொருள். அதனால தானோ என்னவோ தலைவிகள் எப்பொழுதும் இந்த பூவிலை பெண்டரை தங்களுடைய உணர்வோடு சேர்த்தே வச்சிருக்காங்க. தனக்கு வந்த துன்பத்தை எண்ணி புலம்பும் போதும் கூட இந்த பெண்ணுக்காகவும் அந்த தலைவிகள் இறங்குறாங்க பாருங்க. ஏன்னா இது அந்த மன நலனோடையும் மனநிலையோடையும் ஒட்டியே வாழ்ந்திருக்கின்றார்கள் இந்த பூவிலை பெண்டர் அப்படின்னு பார்க்குறோம். இதே போல சுவையான இன்னொரு பதிவில் நம்ம அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.